சுதர்ஷன விஷ்ணு டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஒவ்வொரு ராசிக்காரங்களும் அவங்களுக்கு ஏற்ற நாள்ல சுப முகூர்த்த தினத்துல நல்ல நேரம் பார்த்து கடைக்கு போய் தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணம் மற்ற விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கினா அது அவங்க கிட்ட நிலையா தங்கி இருக்கும். பொருத்தமில்லாத நாள்ல பொருத்தமில்லாத நேரத்துல தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணமோ இல்ல மற்ற விலை உயர்ந்த பொருட்களையோ வாங்கினா அத அவங்க விற்கக்கூடிய சூழ்நிலை உருவாக வாய்ப்பு இருக்குது. அதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தங்கம் வாங்கறதுக்கு உகந்த கிழமை எது, எந்த மாதிரி நாட்களை தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்களையும் மற்ற விலை உயர்ந்த பொருட்களையும் வாங்கறதுக்கு தேர்வு செய்யணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேஷ ராசியில பிறந்தவங்களுக்கு தங்கம் வாங்க உகந்த கிழமைகள் எதுன்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை. ரிஷப ராசி நேயர்களுக்கு புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை. மிதுன ராசிக்காரங்களுக்கு திங்கட்கிழமை, வியாழக்கிழமை. கடகராசி நேயர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, புதன்கிழமை. சிம்ம ராசி நேயர்களுக்கு புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை. கன்னிராசி நேயர்களுக்கு சனிக்கிழமை. துலாம் ராசி நேயர்களுக்கு திங்கட்கிழமை, வெள்ளிக்கிழமை. விருச்சிக ராசி நேயர்களுக்கு சனிக்கிழமை. தனுசு ராசி நேயர்களுக்கு வியாழக்கிழமை. மகர ராசி நேயர்களுக்கு புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை. கும்பராசி நேயர்களுக்கு புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. மற்றும் மீன ராசி நேயர்களுக்கு வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும் உகந்த கிழமைகளா தங்கம் வாங்கறதுக்கு அமைஞ்சிருக்குது. ஒவ்வொரு ராசிக்காரங்களும் அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்க கிழமைகள்ல சித்த யோகமும் சுப முகூர்த்த நாளும் ஒன்னா அமையக்கூடிய வேலையில ஆபரணங்கள் வாங்கினா அது நிலையா நிலைச்சு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.